மாணிக்கம் அப்படின்னு ஒரு சின்ன பையன் தெருவுல பழைய பேப்பர் பொறுக்கி வித்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு பயங்கரமான பசி. கையில காசு இல்ல, வயிறு ஒட்டி போயிருந்தது. அப்போ ஒரு பெரிய வீட்டின் கதவை தட்டி, அம்மா குடிக்க தண்ணி கிடைக்குமான்னு கேட்டான். அங்க இருந்த ஒரு பெண்மணி அந்த பையனோட முகத்தை பார்த்தே அவன் பசியில இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. வெறும் தண்ணி மட்டும் கொடுக்காம ஒரு பெரிய டம்ளர் நிறைய நல்ல காய்ச்சின பாலையும் 2 பிஸ்கட்டையும் கொடுத்தாங்க. அந்த பால் மாணிக்கத்துக்கு வெறும் ஆகாரம் இல்ல, அது அவனுக்கு ஒரு நம்பிக்கைய கொடுத்துச்சு. அந்த பெண்மணிக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு போனான். 30 வருஷம் ஓடி போச்சு. அதே பெண்மணிக்கு இப்ப வயசாயிடுச்சு. திடீர்னு அவங்களுக்கு ஒரு தீவிரமான இதய நோய் வந்து நகரத்துல இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியில சேர்க்கப்பட்டாங்க. ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சது, அவங்க குணமாயிட்டாங்க. ஆனா அவங்க மனசுல ஒரு பயம். ஆஸ்பத்திரி பில் லட்சக்கணக்குல வருமே, இதுக்கு நான் எங்க போவேன்னு கவலைப்பட்டாங்க. கடைசியா டிஸ்சார்ஜ் ஆகுற அன்னைக்கு அவங்க கையில பில் வந்துச்சு. நடுங்குற கையோட அந்த பில் கவரை திறந்து பார்த்தாங்க. அதுல ஒரு குறிப்பு மட்டும் இருந்தது. உங்களுக்கான மருத்துவ செலவு 30 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்டு விட்டது, ஒரு டம்ளர் பால் மூலமாக. கீழே அந்த ஆஸ்பத்திரியோட தலைமை டாக்டர் கையெழுத்து போட்டிருந்தது. அவர்தான் அந்த பழைய பேப்பர் பொறுக்கின மாணிக்கம். அன்னைக்கு அந்த அம்மா செஞ்ச அந்த ஒரு டம்ளர் பால் உதவிதான் இன்னைக்கு அவங்க உயிரையே காப்பாத்துற அளவுக்கு பெருசா வளர்ந்து நின்னது. இன்னைக்கு குறள்: காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. அதாவது, ஒருத்தருக்கு ரொம்ப இக்கட்டான காலத்துல நாம செய்யற உதவி அளவுல ரொம்ப சின்னதா இருந்தா கூட அந்த நேரத்துக்காக அது உலகத்தை விட பெருசுன்னு வள்ளுவர் சொல்றாரு.